உங்க வயசுகளுக்கெல்லாம் சோகம் இருக்குமா? அம்மா நான் யார்? என் பெயர் என்ன? ஒரு நேரம் சொன்ன உனக்கு கேட்கலையா? சொல்றீ நான் அக்காவா? பெரியவளா? இள வயசு தாண்டி அந்த புட்டவாய்கிட்ட கொள்ளக்காரங்க அதுல இருந்து மூத்திர விட்டான்னு ஏற்பாடு பாருங்க இவளுக்கு நான் அக்காவா? அம்மா என் பெயர் என்ன தெரியுமா? நான் அண்ணன் பறவை போல நடை நடந்து வந்தால் பின்னிய தடை குழுங்க, பாத தந்த கொலுசுகள் கண்ணீர் கண்ணீர் என்று கொஞ்ச, கூந்தல் வண்டி நங்கள் கீதங்கள் பாட. அம்மா அம்மா ஓடோடி வந்தனே. என் பெயரோ துர்ச்சலை. உன் பேர் துர்ச்சடையா? துர்ச்சலை இலையா? இலை அப்படின்னா துர்ச்சடை நீ சொல்றீங்க. ஆமா, உன் பேர் துர்ச்சடைனாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அம்மம்மா அம்மாடி, என்னை பெற்றெடுத்த என் தெய்வங்கள் யாரு? யாரு? என் தாய் தந்தையார். அம்மம்மா சொல்றியாக்கா? அக்காவா? நான் பண்ண இள வயசு தாண்டி. என்ன பெற்றவளுங்க அன்னையால எனக்கு பேரு வைத்த என் மாதா அம்மா யாரு? அப்படி பார்க்க பயமா இருக்குது. என்னை ஆசையோடு எங்க அம்மா யாரு? என் அன்னையோ காந்தாரி. பேர் வைத்த அவனெல்லாம் பார்த்து அம்மம்மா என்னை பெற்றெடுத்தாங்களே என் தாய் தந்தையார் யாரு? அம்மம்மா என் தாய் தந்தையின் பெயரை சொல்ல எனக்கு வயது இல்லையம்மா. தாய் தந்தை பேரை சொல்றதுக்கு தான் பெக்கறதுக்கு சொல்றீ. ஏன் இது என்ன ஜிலேபி கொண்டையா? அம்மா என்னை ஆசையோடு ஈன்றெடுத்தாங்களே என் அருமை தாயார் யாரு? என் தாயின் பெயரோ காந்தாரி அம்மன். உன் தாயோ காந்தாரி? அம்மா. உன் தந்தையா?
அம்மம்மா எனக்கு பெயர் வைத்து வாலிபம் செய்த என் தந்தையின் பெயர் என்ன? அவர் பெயரோ திருதராட்டித மகாராஜா. திருதராட்டி மன்னனுக்கு காந்தாரிக்கு பிறந்த உன் பேர் திருச்சொடி. அம்மாடி அம்மா எத்தனை பேர் பிறந்தாய்? ஏண்டி இவ்வளவு கோபமா என்னடி ஆயா கோபம்? பட்டு பட்டுன்னு சொல்ல முடியும். வந்தமா கல்யாணம் பண்ணமா 2 நாளைக்கு தூக்கட்டுமா குழந்தை பிறந்துருக்கு. விநாயகருக்கு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் தான் சாந்தம் இப்பெல்லாம் இருக்க கூடாது. அம்மா திருதராட்டித மன்னனுக்கும் காந்தாரிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? பிறப்புகள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் யார் யார் தெரியுமா? குறிக்கட்டுமா? சொல்லு. நாங்கள் சேர்ந்து பிறந்தாரி அவர் புரிய மன்னா இப்பொழுது தெரிஞ்சதா எத்தனை பேரு? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்ட என் சகோதரர்கள், கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்ண என் அண்ணன்மார்கள், நாங்க எத்தனை பேரு? எத்தனை பேரு? கௌரவர்களோ 101 மன்னர்கள். அம்மா இப்படி 100 பேரு உடன் பிறந்த அண்ணமா இருக்கிற. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி 100 பேருன்னு சொன்னேன், அது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லாங்க நான் வாடுறாங்க. அப்புறம் 6 ஒவ்வொன்னதான் சொல்லிக்கிட்டு சொல்ல என்கிட்ட கோமாஜி கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா கௌரவர்கள் 100 பேரு 101 பேரு. யார் யார்? எங்களுக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் துரியோதனன், இரண்டாவதாக துச்சாதனன், துசகன், சுலசந்தன், ஜலசந்தன், விந்தன், அணுவிந்தன், நந்தன், உபநந்தன், குண்டோதரன், மகோதரன், துஷ்கர்ணன், துர்மர்சனன், துர்பர்சனன், விகர்ணன் வரை கௌரவர்கள் 101 மன்னர்கள். சரி. ஆமா, அவர்களுக்கெல்லாம் இளைய பெண்ணாக இந்த துச்சலை நான் பிறந்திருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. யாரு? ஏண்டி இவ்வளவு
சீக்கிரமா கேக்குற? இல்ல ஒரு பெண்ணுன்னு வந்தா நீ எப்படி என்ன சமாச்சாரம் உங்க அப்பா மாரு உனக்கு கல்யாணம் அப்படியா? நகனப்பு பண்றது அப்படிதான் அதே கேக்குறாங்க. நான் திருமணம் செய்து என் கணவர் யாரு? என் தாய் தந்தையார் எனக்கு யார் திருமணம் செய்து வைத்தார்கள்? யாரு? அம்மம்மா சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது சைந்தவ மகாராஜன். அம்மா ஏதோ காரணம் வரவழைத்திருக்கிறார். மன்னா தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்களை எல்லாம் கொட்டி பணிந்திருக்கிறேன். என்னை அழைத்ததன் காரணம் சுகமாக வாழ்ந்திருப்பாய் தேவி. நேற்றைய தினம் கையில் இருக்கக்கூடிய கொன்ற மாலையை அணிவித்து அந்த யார் அபிமன்னனை கொன்ற அந்த அபிமன்யுடைய தந்தை யாரோ அர்ஜுனனாகப்பட்டவன் சபதம் வைத்திருக்கிறான். அந்தி உதைத்து அந்தி சாய்வதற்குள் சைந்தவா உன் சிரத்தை அறுப்பேன் என்று சபதம் வச்சிருக்கிறான். அதனால என் உயிரை இன்னைக்கு நான் காப்பாத்துறோம். அதனால என் மைத்திரனாகப்பட்ட துரியோதனன் இருக்கிறான். போயிட்டு வரட்டுமா? மன்னா தேவி, அதாவது எங்கள் அண்ணன் அர்ஜுனன் உங்களை கொல்வதற்காக இன்று சபதம் வைத்திருக்கிறார். காரணம் அவனுடைய மகனை கொன்ற காரணத்தினால். ஆமா, எங்கள் அண்ணன் துரியோதனின் வார்த்தைப்படி நீ அவங்க கூட்டத்துல சேர்ந்து சண்டைக்கு பாண்டவர்களிடத்துல போனீங்க. அதனாலதான சபதம் வச்சாங்க. ஆமா, இனிமே நீ எங்க அண்ணன் கூட சேராத, நம்ம 2 பேரும் சிந்து தேசமே போலாம். அப்ப நான் செத்த அர்ஜுன வச்சிருக்கிற சபதத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அப்படியா? அவன் கொண்டு விடுவானே. அதனால நான் மைத்திரரை சேர்ந்து சந்திக்கிறேன். ஆகட்டும், நீ பத்திரமா இருமா.